ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு 360ARROW டிவி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க யூடியூப் வீடியோஸ் எடிட் பண்ணியிருப்பீங்க. இந்த நியூ யூடியூபர்ஸ் அண்டு இந்த யூடியூப் நாலேஜில் எனக்கு யூடியூப் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண எடிட்டிங் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண முடியல அப்படின்றத பற்றி தான் இதை பார்க்க போகிறோம். இந்த இதில் வந்துட்டு யூடியூப்பே வந்துட்டு எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்ற செஷன் தான் இதில் பார்க்க போகிறோம். அதாவது எந்த ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேரும் இல்லாமல் யூடியூப்பே வந்துட்டு எடிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த யூடியூப்பில் வந்துட்டு எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நார்மலாக வந்துட்டு என்னோடய சேனலுக்குள்ளே போகிறேன், 360ARROW டிவி. கூகுளுக்குள்ளே போயிட்டு ஓகேங்களா. இப்போ நார்மலாக வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு எடிட் பண்ண. ஸோ ஒரு வீடியோவை நான் ஆல்ரெடி போட்டு அதுக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்க முடியல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நிறைய சேனலில் வந்துட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட வீடியோ ஓடிட்டுருக்கும். நம்ம வாய்ஸ் மட்டும் மொபைலில் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருப்போம். பேக்ரவுண்ட் மியூசிக் நம்மளால் கொடுக்க முடியாது. அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலாம், என்கிட்ட மொபைல் மட்டும்தான் இருக்குது, நான் யூடியூபர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே. ஸோ யூடியூப்பில் நான் என்ட்ரு ஆகிட்டு நம்ம சேனலை வந்துட்டு லாகின் பண்ணிட்டேன். ஆல்ரெடி இந்த சேனல் லாகினில் தான் இருக்குது. இந்த சேனலை வச்சு தான் நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்துட்டு முன்னாடி யூடியூப் ஸ்டுடியோ வந்துட்டு கிளாசிக் வெர்ஷன் விட்டுருந்தாங்க. இப்போ எல்லாத்துக்குமே வந்துட்டு பீட்டா வெர்ஷன் விட ஆரம்பிச்சிட்டாங்க. யூடியூப் பீட்டா வெர்ஷனில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஒரு ஆப்ஷன் தான் இது. ஏன்னா இது ஆல்ரெடி வந்துட்டு கிளாசிக் வெர்ஷன்லேயும் இந்த ஆப்ஷன் விட்டுருந்தாங்க, நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்ச நாள் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க, திரும்பியும் இந்த ஆப்ஷன் விட்டுருக்காங்க. ஸோ உங்களோட பேக்ரவுண்ட் மியூசிக் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் வீடியோ நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்துட்டு இப்போ விட்டுருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம 360ARROW டிவிக்குள்ள என்ட்ரு ஆகிட்டு உங்கள் கூகுள் க்ரோம் ஆர் மொபைலில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளோட லோகோ வரும். ஓகேங்களா. ஸோ நம்ம சேனல் லோகோ வந்துட்டு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடை கிளிக் பண்ணிவிட்டு யூடியூப் ஸ்டுடியோன்னு இருக்குது பார்த்தீங்களா. யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போனீங்க அப்படின்னாக்கா நம்மளோட டேஷ்போர்டு வந்துடும். உங்கள் சேனலோட டேஷ்போர்டு வந்துட்டு உங்களுக்கு க்ரியேட் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ டேஷ்போர்ட் நம்மளுக்கு க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். க்ரியேட் ஆன உடனே எனக்கு வந்துட்டு எடிட்டிங் நாலேஜ் இருக்குது. பட் ஆனால் எடிட்டிங் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர் வந்துட்டு என்னோடய லேப்பில் சப்போர்ட் பண்ணல. இல்லை வந்துட்டு என்னோடய வீடியோ வந்துட்டு எடிட்டிங் என்னோடய இதில் வந்துட்டு வீடியோ வந்துட்டு நான் அப்லோட் பண்ணிட்டேன், அப்படியே நான் எடிட் பண்ணணும். ஸோ வியூவர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற சமயத்தில் வந்துட்டு தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த யூடியூப் ஸ்டுடியோவில் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நார்மலாக வந்துட்டு உங்கள் வீடியோ ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்துட்டு நான் எடிட் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னாக்கா இந்த வீடியோ நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடிட் டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி ஆப்ஷன் வருதுங்களா. ஸோ இதுக்குள்ள வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு பாருங்கள், கீழே வந்துட்டு சப்டைட்டில் ஆடியோ லைப்ரரின்னு இருக்குது பார்த்தீங்களா. இது வந்துட்டு ஆடியோ லைப்ரரியில் வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஸோ மியூசிக் சவுண்ட் எஃபெக்ட் இதெல்லாம் வந்துட்டு வருது. ஓகே. ஸோ இதில் வந்துட்டு உங்களோட மியூசிக்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இல்லை எனக்கு வந்துட்டு என்னோடய வீடியோவே வந்துட்டு எனக்கு எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா இதில் வந்துட்டு யுவர் சேனலுக்கு வாங்க. யுவர் சேனல் வந்துட்டு இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோ இருக்குது பார்த்தீங்களா. யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டேன். இப்போது வீடியோஸ்குள்ளே என்ட்ரு ஆகிறேன். வீடியோக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா வீடியோக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இப்போ அந்த வீடியோ கிளிக் பண்ணேன் அப்படின்னாக்கா எனக்கு வந்துட்டு இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த வீடியோ கிளிக் பண்ண உடனே எனக்கு சைடில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு சின்னதாக எடிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். நான் ஜஸ்ட் திரும்பி வந்துட்டு காமிச்சிடறேன். இந்த வீடியோக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இந்த வீடியோ தான் இப்படி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னாக்கா எனக்கு சைடில் அனாலிட்டிக்கலுக்கு கீழே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா எடிட்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். நீங்கள் இதுக்கப்புறமும் வந்துட்டு உங்கள் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்லாம் எடிட் பண்ணிக்கலாம். இங்கே எடிட்டர்னு இருக்குது பார்த்தீங்களா. எடிட்டர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு நெட்டு ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். எடிட்டர் ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் போயிட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ ட்ரிம் பண்ணிக்க முடியும்.
உங்கள் வீடியோவோட டைம்லைனை வந்துட்டு ஜூம் பண்ணி பார்த்துக்க முடியும். எவ்வளோ இது வேணாலும் ஜூம் பண்ணி பார்க்கலாம், எவ்வளோ வேணாலும் இது அவுட் பண்ணி ஜூம் அவுட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கணுன்னா ஃப்ரேம் பை ஃப்ரேம் சின்ன ஃப்ரேமை கூட ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அவுட் பண்ணி ஃப்ரேமை வந்துட்டு அவ்வளோ ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக சவுண்ட் ஆட் ஆகணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கீழே வந்துட்டு பாருங்கள் வீடியோ பிளேஸ் லிஸ்ட்டு. இப்போ ஆடியோ வந்துட்டு ஆட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்கா ஆடியோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். கீழே ஆப்ஷன் இருக்கும். இல்லை ஒரு டெம்ப்ளேட் அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். அப்ளை டெம்ப்ளேட்டு பிளேலிஸ்ட்டு. ஓகே, இப்போ இதில் வந்துட்டு எனக்கு இந்த ஒரு மாதிரி டெம்ப்ளேட்ஸ் வந்துட்டு ஆட் ஆகணும் அப்படின்னாக்க மேலே டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, நீங்கள் டெம்ப்ளேட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வந்துட்டு எனக்கு ஆடியோ ஆட் ஆகணும் அப்படின்னாக்க இதில் நீங்கள் ஆடியோ ஆட் பண்ணிக்கலாம். ஆடியோ மியூசிக்ஸ் தனியாக ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஆடியோ இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மியூசிக்ஸ் தனியாக கிடைக்கும். மியூசிக்ஸ் அந்த ஆடியோ வந்துட்டு ஆட் பண்ணிக்க முடியும் உங்களால். கீழே பாருங்கள், கீழே ட்ராக்ஸ் மியூசிக் ட்ராக்ஸ் தனியாக வந்துட்டு வந்துடும். நீங்கள் அந்த மியூசிக் உங்களுக்கு எந்த மாதிரி மியூசிக் வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி மியூசிக்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்த இதில் வந்துட்டு எக்கச்சக்கமான வீடியோஸ் ஃப்ரீ ஆடியோஸ் கொடுத்துருப்பாங்க. ஆட் டு வீடியோன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்துட்டு ஆட் ஆயிரும். ஸோ ஆட் டு வீடியோன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆடியோ வந்துட்டு இந்த வீடியோவோட ஆட் ஆயிரும். வித் வீடியோ அந்த ஆடியோவோட உங்களுக்கு வீடியோ வந்துட்டு வர ஆரம்பிக்கும். ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோவோட வீடியோ இந்த சவுண்ட் வந்துட்டு எனக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த ஆடியோ வாய்ஸை வந்துட்டு நீங்கள் குறைச்சிக்கலாம். ஸோ இதில் எவ்வளோ கம்மியாக வந்துட்டு மைல்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்துக்கலாம். எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆடியோ அதிகமாக வேணுங்கிற இடத்துல. ஓகேங்களா? ஸோ ஓகே, இது ஆடியோ எடிட்டிங்க்கு இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஆடியோ கொடுக்கறதுக்கு. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வீடியோவும் எடிட் பண்ணிக்க முடியும். நான் கேன்சல் கொடுத்துறேன், எனக்கு ஆடியோ வேணாம் அப்படின்றதுனால கேன்சல் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இதில் என்னால் வீடியோவும் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னாக்கா அதில் ட்ரிம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் இது பண்ணி நான் கட் பண்ணி போட்டுக்குவேன். நெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஓகே. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இது பண்ணிருக்கோம். இப்போ இது ஊரில் எனக்கு வேண்டாம் அப்படின்னாக்கா நான் ட்ரிம் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னாக்கா இது எனக்கு தனியாக வந்துட்டு ட்ரிம் தனியாக கட் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ மட்டும் நான் தனியாக நகர்த்தி வச்சுக்க முடியும் என்னால். ஸோ இல்லை இந்த வீடியோ மட்டும் வேண்டாம் அப்படின்னாக்கா அந்த வீடியோவிலும் திரும்பியும் ட்ரிம் கொடுத்தேன் அப்படின்னாக்கா, இல்லை டெலிட் கொடுத்தேன் அப்படின்னாக்கா எனக்கு அந்த இடம் மட்டும் டெலிட் ஆயிரும். ஸோ அந்த இடம் ஒரு மட்டும் எனக்கு ட்ரிம் பண்ணி அதுலேருந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸ்பிட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, ஸ்பிட்னு கொடுத்துட்டேன் அப்படின்னாக்கா தனியாக பிரிச்சிடும் அதை. ஸோ இதை பிரித்து தனியாக வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்துட்டு இதை கிளியர் ஆல் கொடுத்துட்டேன் அப்படின்னாக்கா அந்த வீடியோ மட்டும் எனக்கு கட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கவும் முடியும் உள்ளே. ஓகேங்களா? ஸோ இது வரலும் இது பண்ணிவிட்டு ஸ்பிட் தனியாக பிரிச்சிடும். இந்த வீடியோ தனியாக பிரிச்சிடும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்துட்டு வீடியோ கொடுத்தீங்க அப்படின்னாக்கா லேயர்ஸும் நம்மளுக்கு ஷோ ஆகும். இல்லை இதோட எனக்கு இந்த ஸ்ப்ளிட்டான வீடியோ வந்துட்டு கம்மி பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம், இல்லை டெலிட் பண்ணிக்கலாம். உங்களோட ட்ரிம்மை வந்துட்டு எடிட் பண்ணிக்க முடியும். இங்கேருந்து ஸ்ப்ளிட் கொடுக்குறேன், இன்னொரு ஸ்ப்ளிட் கொடுக்குறேன். இந்த இடத்த மட்டும் எனக்கு வந்துட்டு டெலிட் ஆகணும் அப்படின்னாக்கா அந்த இடத்த மட்டும் டெலிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வித்தவுட் சாஃப்ட்வேரில் நம்மளால் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? வாங்க, நான் அடுத்த வீடியோவில் இதை டெப்த்தாக வந்துட்டு எப்படி வந்துட்டு பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.